சேலம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. குழாயிலிருந்து 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறுவதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். நன்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டி காவேரி ஆற்றில் கடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஓமலூர், தாராமங்கலம், தொப்பூர், மேச்சேரி, நங்கவல்லி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் சேலம் சாலையில் தொட்டில்பட்டி நெடுஞ்சாலையில் கடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 அடிக்கு உயரத்திற்கு தண்ணீர் பீய்ச்சி அடித்தது. மேலும் பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீணாகி சாலையில் வெளியேறி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடுமையாக அவதி அடைந்து வருகின்றனர். தகவல் அறிந்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மின் மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீர் வெளியேறுவதை நிறுத்தினர். குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் ராட்சத குடிநீர் குழாய் பழுதடைந்து காணப்படுவதால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வெளியேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு தெரிவித்தனர். தற்போது கோடை காலம் என்பதால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. எனவே பழுதடைந்த குடிநீர் குழாயை மாற்றி புதிய குழாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.